இன்று நாம் ஸ்ரீமத் பகவத் கீதையின் 100 போதனைகள் குறித்து பேசப் போகிறோம். இதில் உங்கள் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு உள்ளது. இந்த வீடியோவை கவனமாக கடைசி வரை கேட்பவர் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு பெறுவார் என்று நான் உத்தரவாதமாகச் சொல்லுகிறேன். அவர் வாழ்க்கையில் விரும்பிய எல்லாவற்றையும் அடைவார். ஸ்ரீமத் பகவத் கீதையின் முதல் போதனை என்னவெனில், யாரையும் உண்மையான துணையாக நினைக்க வேண்டாம். கலியுகத்தில் மனிதர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் ஆகிவிட்டார்கள். இங்கு எல்லோரும் பாசம் காட்டும் நாடகம் மட்டுமே செய்கின்றனர். நீங்கள் நல்லது செய்திடும் இடமெல்லாம் உங்களுக்கு காயம் உண்டாகும். யாரும் உங்களுக்காக நன்மை செய்ய வரவில்லை. அனைவரும் உங்களை பயன்படுத்தி தங்கள் லாபத்தை பெறவே விரும்புகின்றனர். உங்களிடம் லாபம் இல்லாதவர்களுக்கு உங்களை பற்றி கவலையே இருக்காது. உங்களுடன் பேசவே விரும்ப மாட்டார்கள். ஆகவே யாரையும் தங்கள் சொந்தம் என எண்ணி உறவு வளர்க்க வேண்டாம். நீங்கள் அன்பு காட்டினாலே அவர்கள் உங்களை பயன்படுத்தத் தொடங்கிவிடுவார்கள். உலகத்தை நீங்கள் எவ்வளவு ஆழமாக அறிந்து கொள்கிறீர்களோ அதே அளவு நீங்கள் தனியாக வாழ விரும்புவீர்கள். இதன் அர்த்தம் பிறரிடம் மகிழ்ச்சி தேடுவதை நிறுத்த வேண்டும் என்பதுதான். பிறரிடம் நிஸ்வார்த்தமான அன்பு தேடுவதை விட்டுவிடுங்கள். நீங்கள் மக்களுடன் உணர்ச்சி பிணையாமல் பழக கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கும் பிறருக்கும் காயம் ஏற்படாத அளவிலேயே உறவை வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீமத் பகவத் கீதையின் 2வது போதனை, உங்களின் உறவினர்கள், நண்பர்கள் எப்போதும் உங்கள் வெற்றியிலும் மகிழ்ச்சியிலும் மகிழ்வதில்லை. மகாபாரதத்தில் யுதிஷ்டிரர் கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரரை தந்தை போல் மதித்தார். எனவே அவர் சொன்னதை யுதிஷ்டிரரும் பாண்டவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். தன் மகன் துரியோதனனின் ஆசை கிணங்க திருதராஷ்டிரர் எப்போதும் பாண்டவர்களுக்கு அநீதி, அதர்மம் செய்தார். துயரம் மட்டுமே கொடுத்தார். ஆனாலும் பாண்டவர்கள் அவர் தந்தை போல் என்றும் துரியோதனன் சகோதரன் என்றும் நினைத்து அமைதியாக சகித்தனர். இந்த உறவுகளுக்காகவே அவர்கள் மிகக் கொடிய வாழ்க்கையை சந்திக்க வேண்டி வந்தது. பாண்டவர்களின் மனைவி திரௌபதியை அவளுடைய தம்பிகள் சபையில் நிர்வாணமாக்க முயன்றனர். அவர்கள் வெளியேஷரான விரோதிகள் அல்ல, வீட்டிலேயே இருந்த உறவினர்கள். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. இன்றைய உலகம் இன்னும் மோசமாகிவிட்டது. உறவுகளில் சிக்கி வாழ்நாள் முழுவதும் துயரப்படும் நிலை வந்துவிடுகிறது. அதிகம் உறவுகளை பேணுபவரையே அனைவரும் முட்டாளாக எண்ணுகின்றனர். அதிகம் திட்டுவதும் பழித்தலும் அவர் மீதே வரும். அவரையே அதிகம் பயன்படுத்திக் கொள்வார்கள். எனவே உறவுகளுக்காக வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். பகவத்கீதையின் 3வது போதனை, கலியுகத்தில் எல்லா உறவுகளும் வெறும் தோற்றம் மற்றும் சுயநலத்துக்காக மட்டுமே இருக்கும். நீங்கள் பிறரின் தோற்றத்தை பார்த்து நம்பினால் அவர்கள் உங்களை காயப்படுத்தும் முழு உரிமையையும் பெறுவார்கள். இனிமையாக பேசுபவர்கள் அல்லது பாசம் காட்டும் நாடகம் செய்பவர்களிடமிருந்து விலகியிருங்கள். இன்றைய காலத்தில் யாரையும் சீக்கிரம் நம்பக்கூடாது. அவர்கள் சொல்வதை செய்து காட்டினால் மட்டுமே அவர்கள் உங்களுக்குரியவர்கள். வெறும் வார்த்தை பேசுவோர் அருகில் கூட செல்ல வேண்டாம். 4வது போதனை, யாராவது உங்களிடம் தவறாக நடந்து கொண்டால் அதை சகிக்க வேண்டாம். தொடக்கத்திலேயே அதை தடுக்க வேண்டும். ஒரு முறை நீங்கள் சகித்துவிட்டால் அதை மீண்டும் மீண்டும் செய்வார்கள். நீங்கள் சகிப்பதால் உங்களை பெரியவர் என்று நினைக்க மாட்டார்கள். பலவீனன் என்று எண்ணி இன்னும் மோசமாக நடந்து கொள்வார்கள். இந்த உலகம் மாறிவிட்டது. இங்கு நீங்கள் அதிகம் நல்லவராக இருக்க முயன்றால் மக்கள் உங்களை மிதித்து விடுவார்கள். ஆகவே யாராவது உங்களிடம் தவறான முறையில் நடந்து கொண்டு அது உங்களுக்கு தவறு என்று தோன்றினாலும் உங்களுக்கு துயரம் தருகிறதெனினும் அந்த நடத்தையை ஒருபோதும் சகிக்கக்கூடாது. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது போதனை, ஒருமுறை உங்களை காயப்படுத்தியவர், ஏமாற்றியவர் அல்லது ஏதாவது இழப்பு ஏற்படுத்தியவருக்கு 2வது வாய்ப்பு ஒருபோதும் தரக்கூடாது. அவர் எவ்வளவு நான் மாறிவிட்டேன் என்றாலும் அவரை வாழ்க்கையில் மீண்டும் அனுமதிக்கக்கூடாது. ஒருவரை மன்னிப்பது நல்லது. ஆனால் மன்னித்து வாழ்க்கையிலிருந்து நீக்குவது மற்றும் மன்னித்து மீண்டும் வாய்ப்பு கொடுப்பது இரண்டும் வெவ்வேறானவை. ஆகவே உங்களுக்கு அறிந்தே துன்பம் கொடுத்தவருக்கு 2வது வாய்ப்பு தரக்கூடாது. ஸ்ரீமத் பகவத் கீதையின் 6வது போதனை, இன்றைய காலத்தில் யாரையும் தங்கள் சொந்தம் என்று எண்ணுவதை விட்டுவிட வேண்டும். மனதை ஒருபோதும் மக்களால் நிரப்பக்கூடாது. நீங்கள் உங்கள் மனதை மக்களால் நிரப்பிக் கொண்டிருப்பவரை உங்களுக்குள் எப்போதும் ஒரு வெற்றிடம் இருக்கும். ஏனெனில் யாரும் என்றும் உங்களுடன் இல்லை, இருப்பதும் இல்லை. உங்கள் வாழ்க்கையை கவனித்துப் பாருங்கள். உங்கள் கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள்.
நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் மதிப்பளித்தவர்கள், உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக நினைத்தவர்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் இல்லாமலும் இருக்கலாம். மகாபாரத போரில் அர்ஜுனன், நான் போராடப் போகிறவர்கள் எனது சொந்தவர்கள், இவர்களை எப்படி போராடுவது, இவர்களை எப்படி கொல்வது என்று எண்ணினான். அப்போது அவனுக்குள் சொந்த பாசத்தின் மோகம் உணர்வு எழுந்தது. அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவனுக்கு கீதையின் ஞானத்தை அளித்தார். நீ சொந்தம் என்று நினைப்பவர்கள் உன்னை பாண்டவர்களுடன் சேர்த்து கொல்ல முயன்றவர்கள், உன் மனைவியை சபையில் அவமானப்படுத்த முயன்றவர்கள், பீமனுக்கு விஷம் கொடுத்தவன் துரியோதனன் தான், பிச்சைக்காரனைப் போல 13 ஆண்டுகள் வனவாசம் அனுபவிக்க வைத்தவர்களும் இவர்களே. ஆனாலும் நீ இவர்களை சொந்தம் என்று கூறுகிறாய். இதுவே நம் வாழ்க்கையிலும் உண்மை. நாம் சொந்தம் என்று நம்பி உயிர் விடும் மனிதர்களே பெரும்பாலும் நம் துயரங்களுக்கு காரணமாக இருப்பவர்கள். நம் ஒவ்வொரு துயரத்திற்கும் காரணம் அந்த ஒரே மனிதர்களே. ஆகவே இந்த உலகத்தில் சொந்த பாசத்தின் மோகத்தில் சிக்கி உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் கெடுக்க வேண்டாம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது போதனை, நீங்கள் வாழ்க்கையில் எதை விரும்பினாலும் அதை அடைவதற்காக முயற்சி செய்யவில்லை என்றால், போராடவில்லை என்றால், அந்த பொருள் கிடைக்காத போது அல்லது அதை இழந்தபோது அழுவதற்கும் வருந்துவதற்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுடையது. இங்கே உங்களுக்கு எது வேண்டுமென்றாலும் அதற்காக நீங்களே போராட வேண்டும். மக்கள் எப்போதும் பிறரை குறை சொல்வார்கள். அவனால்தான் என் வாழ்க்கை கெட்டுப்போனது, அல்லது என் சூழ்நிலைகளால் நான் விரும்பியதை பெற முடியவில்லை என்று. ஆனால் சூழ்நிலையையும் மனிதர்களையும் குறை சொல்ல வேண்டாம். நீங்கள் விரும்பியதை பெறவில்லை என்றால் அதற்கான முழு பொறுப்பும் உங்களுடையது, வேறு யாருடையதும் அல்ல. எனவே வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் அதற்கான தகுதி உங்களுக்கே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக உழைப்பதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. ஸ்ரீமத் பகவத் கீதையின் 8வது போதனை, நீங்கள் உலகையும் மக்களையும் முழுமையாக புரிந்து கொண்டோம் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நீங்கள் மக்களுடன் எவ்வளவு தொடர்பு கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு மட்டுமே அவர்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு மக்களுடன் வேலை வந்தால் மட்டுமே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த உலகம் மிகவும் பெரியது. ஒவ்வொரு மனிதரும் அடுக்கு அடுக்காக வாழ்கிறார்கள். வாழ்வதற்காக எல்லோரும் நல்லவர்கள் போலவே வாழ்கிறார்கள். நீங்கள் ஒருவருடன் தொடர்பு கொள்ளத் தொடங்கும் போது மெதுவாக அவரின் அடுக்குகள் நீங்கத் தொடங்கும். அப்போதுதான் அவர் நீங்கள் நினைத்தது போல் இல்லாமல் வேறு விதமானவர் என்று தெரியும். நீங்கள் எவ்வளவு அனுபவம் பெற்றவராக இருந்தாலும் ஒரு புதிய மனிதர், ஒரு புதிய உறவு எப்போதும் உங்களை ஆச்சரியப்படுத்தும். வெளியில் ஒன்றாகத் தோன்றியவர் உள்ளே வேறுபட்டவராக இருப்பது உங்களை அதிர்ச்சியடையச் செய்யும். நீங்கள் என்ன நினைத்தீர்கள், அவர் எப்படி வெளிப்பட்டார் என்று தோன்றும். ஆம், நீங்கள் சாதாரண மக்களின் வெளிப்புற இயல்பை மட்டும் புரிந்து கொள்ள முடியும். அதாவது அவர்கள் தங்கள் லாபமின்றி, தங்கள் தேவையின்றி யாருக்கும் இல்லை என்பதையே. ஆனால் மனிதனின் உண்மையான இயல்பு அதைவிட பெரிது. எப்போது யார் என்ன செய்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் நல்லவர் அல்ல என்று நினைத்தவரே ஒரு நாள் உங்களுக்காக நன்மை செய்யக்கூடும். அதேபோல நீங்கள் நல்லவர் என்று நினைத்தவரே உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடும். ஆகவே நான் உலகத்தையும் மக்களையும் முழுவதுமாக புரிந்து கொண்டேன் என்ற எண்ணத்தை மனதிலிருந்து நீக்குங்கள். யாரும் எப்போதும் எதையும் செய்யக்கூடியவர்கள், நல்லதோ கெட்டதோ எப்படிப்பட்ட நடத்தையோ காட்டக்கூடியவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டால் பிறர் நடத்தை உங்களை ஒருபோதும் காயப்படுத்த முடியாது. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது போதனை, வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் சும்மா இப்படித்தான் வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். உலகில் நடக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு அதையே பின்பற்றுகிறார்கள். படிப்பு, பணம் சம்பாதித்தல், குடும்பம் அமைத்தல், பின்னர் ஒரு நாள் இறப்பது. ஆனால் வாழ்க்கையின் அர்த்தம் இதுவே அல்ல. வாழ்க்கை இவை அனைத்தையும் விட உயர்ந்தது. மேலும் ஒவ்வொருவரின் இலக்கும் வேறுபட்டதே. உங்களுக்கும் உங்கள் இலக்கு எது என்பதை அறிந்திருக்க வேண்டும். உங்கள் இலக்கு தெரியவில்லை என்றால் வாழ்க்கையில் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை எப்படி தீர்மானிப்பீர்கள்? இப்படி உறக்கத்தில் போல வாழ்க்கையை முடித்து விடாதீர்கள். அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறியதைப் போல, நீ ஒரு க்ஷத்திரியன். உன் இலக்கு பலவீனமான மக்களின் வலிமையாக இருப்பது, தங்களை தாங்களே காக்க முடியாதவர்களை பாதுகாப்பது. இப்படியே ஒவ்வொரு மனிதரும் தன் இயல்பையும் தன் இலக்கையும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் எங்கு செல்ல வேண்டும்,
அதற்காக எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதையும். ஸ்ரீமத் பகவத் கீதையின் 10வது போதனை உங்கள் மனதை நான் மற்றும் என் என்ற அகங்காரத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், எல்லா கர்மங்களையும் செய்கிற போதும் நீ நான் செய்கிறேன் என்ற கற்பனைக்கை புறக்கணிக்க வேண்டும். நான் மற்றும் என் என்று நினைப்பதை விட்டுவிடு. அப்பொழுது நீ எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபடுவாய். நீங்கள் எவ்வளவு நான் மற்றும் என் என்ற எண்ணத்தில் சிக்கிக் கிடப்பீர்களோ அவ்வளவு வாழ்க்கையில் துயரத்தையும் சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள். யாரையும் தங்கள் சொந்தம் என்று நினைத்தவுடன் அங்கிருந்தே துயரம் உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்குகிறது. நீங்கள் நான் என்று சொல்லும் இடமெல்லாம் அங்கே உங்களை நிரூபிக்கத் தேவையில்லாமல் உங்களுக்கே துன்பம் தர வேண்டிய சூழ்நிலை வரும். பெரும்பாலானவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையையும் இதற்காகவே வீணாக்குகிறார்கள். பிறர் முன்னிலையில் தங்களை காட்டிக் கொடுக்க, தாங்கள் யார் என்று நிரூபிக்க. உண்மை என்னவெனில், நீங்கள் என்ன அல்ல என்பதில் யாருக்கும் எந்த பருவமும் இல்லை. ஆகவே இந்த வீணான முயற்சிகளில் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு நான் என் என்று நினைப்பீர்களோ அவ்வளவு துயரத்தை எல்லா துயரமும் உங்கள் அகங்காரம் மற்றும் உங்கள் பற்றுதலிலிருந்தே வருகிறது. நான் மற்றும் என் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் துயரம் வரவே முடியாது. நான் மற்றும் என் மறைந்தவுடன் வாழ்க்கையில் மீதமிருப்பது ஆனந்தம் மட்டுமே. ஸ்ரீமத் பகவத் கீதையின் 11வது போதனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், உன் எல்லா கவலைகளும் வீணானவை. மனிதன் எதை பற்றி கவலைப்படுகிறானோ அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஏனெனில் நடக்க வேண்டியது மாற்ற முடியாது. நடக்கப் போவதில்லை என்றால் அதை பற்றி கவலைப்படுவதற்கேனு? நடக்கப் போவது நடந்தே தீரும் என்றால் ஏன் உன்னை தானே தொந்தரவு செய்கிறாய்? நாம் பிறந்ததற்கும் எஜமான் அல்ல, இறப்பதற்கும் எஜமான் அல்ல. அப்படியிருக்கையில் இடைப்பட்ட வாழ்க்கையின் ஏற்பாடுகளைப் பற்றி ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டும்? எனவே கிடைத்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள். ஸ்ரீமத் பகவத் கீதையின் 12வது போதனை கலியுகத்தில் தேவைக்கு மீறி நல்லவராக இருப்பவருக்கு துயரமே அதிகம் கிடைக்கும். எல்லோரும் வந்து உங்களை பயன்படுத்திச் செல்வதற்கான நிலை உருவாகும் அளவுக்கு உங்களை ஒருபோதும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நல்ல மனிதராக இருப்பதும் முட்டாள் மனிதராக இருப்பதும் இரண்டுக்கும் பெரும் வித்தியாசம் உள்ளது. நல்லவர் பிறரிடம் தவறாக நடப்பதில்லை, யாரையும் தமக்கு தவறாக நடக்க அனுமதிப்பதும் இல்லை. ஆனால் முட்டாள் மனிதர் பிறர் நலனுக்காக அலைந்து திரிந்து எங்கும் தன்னுக்கே இழப்பு ஏற்படுத்திக் கொள்வார். ஆகவே பிறரிடம் தவறாக நடக்காததும் யாரையும் தமக்கு தவறாக நடக்க விடாததும் என்ற அறிவை வைத்திருங்கள். யாராவது உங்களுக்கு எளிதில் துன்பம் கொடுத்துவிட்டு சென்று விடுவார்களானால் அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த உலகில் நீங்கள் எவ்வளவு நேராகவும் பலவீனமாகவும் வாழ்ந்தால் மக்கள் உங்களுக்கு அதே அளவு துன்பம் கொடுப்பார்கள், உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த மனிதன் அமைதியாகச் சகிப்பவன் அல்ல என்பதை அவர்கள் அறியட்டும். நினைவில் கொள், இன்றைய காலத்தில் தன் வலிமையை வெளிப்படுத்துவோரை மக்கள் பயப்படுகிறார்கள். தன் பலவீனத்தை வெளிப்படுத்துவோரை மக்கள் பயமுறுத்துகிறார்கள். ஆகவே சிங்கமாக வாழ கற்றுக்கொள். இதுவே கீதையின் அறிவுரை. ஸ்ரீமத் பகவத் கீதையின் 13வது போதனை உங்கள் மனதின் ஆழ்ந்த இரகசியங்களையும் துயரங்களையும் எல்லோரிடமும் பகிரக்கூடாது. யாரையாவது தங்களுடையவர் என்று நினைத்து உங்கள் இரகசியங்களையும் துயரங்களையும் சொன்னால் ஒரு நாள் அதை பற்றி வருந்த நேரிடும். என்னுடைய இரகசியங்களை மக்களிடம் கூறி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன், துயரங்களை வெளிப்படுத்தி தவறு செய்துவிட்டேன் என்று. ஏனெனில் இவர்கள் ஒருபோதும் உங்களின் நெருங்கியவர்கள் அல்ல. இந்த உலகம் இப்படித்தான், எங்கு லாபம் எங்கு பொருள் அங்கேயே சாய்ந்துவிடும். உங்களிடமிருந்து லாபம் கிடைக்காமல் போனதும் அதே மனிதர்கள் உங்களை விட்டு விலகிவிடுவார்கள். உங்கள் இரகசியங்களையும் பலவீனங்களையும் துயரங்களையும் உலகுக்கு சொல்லத் தொடங்குவார்கள். ஆகவே உங்கள் மனதின் ஆழ்ந்த இரகசியங்களை மனதிலேயே வைத்திருங்கள். ஸ்ரீமத் பகவத் கீதையின் 14வது போதனை நீங்கள் பிறரிடமிருந்து மரியாதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வரை உங்களுக்கு அவமானமே வரும். யாராவது உங்களை மதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் வரை யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள். மக்களிடமிருந்து மரியாதை எதிர்பார்க்காதீர்கள். யாராவது உங்களை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உலகின் மக்கள் மிகவும் சுயநலத்துடன் இருக்கிறார்கள். தங்கள் சுயநலம் நிறைவேறியவுடன் நீங்கள் அவர்களுக்காக ஏதாவது செய்தீர்களா என்பதையும் மறந்து விடுவார்கள். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்காக உயிர் விட்டாலும்
அவர்கள் ஒரு நிமிடத்தில் உறவை முறித்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் அவர்களே உங்களை மதிக்க வேண்டும் என்று உயிர் விடுகிறீர்கள். இவர்கள் யாருடையதும் அல்ல. ஆகவே மக்களுக்காக உயிர் விடுவதை நிறுத்தி தங்களுக்காக வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 15வது போதனை: எது நடக்கிறதோ நல்லதற்காகவே நடக்கிறது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ நல்லதற்காகவே நடக்கிறது. எது நடக்கப் போகிறதோ அதுவும் நல்லதற்காகவே நடக்கும் என்ற போதனை. இது கேட்க எளிதானது, ஆனால் புரிந்து கொள்வது கடினம். ஏனெனில் நமக்கு ஏதாவது தவறு நடந்தாலும், அநீதி நடந்தாலும், வாழ்க்கையில் துயரம் வந்தாலும் முழு உலகமே தவறாகத் தோன்றும். வாழ்க்கையே தவறாகப் போய்விட்டது போலத் தோன்றும். ஒவ்வொரு மனிதரும் சுயநலக்காரர்களாகத் தோன்றுவார்கள். எப்போதும் நமக்கு துன்பமே நடக்கிறது என்று தோன்றும். அப்படி இருக்கையில் எது நடக்கிறதோ நல்லதற்காகவே என்று கீதையின் இந்த உபதேசத்தை உண்மையென எப்படிச் சொல்வது? உண்மை என்னவெனில், வாழ்க்கையில் துயரம் வந்தால் அது நம்மை தகுதியான, வலிமையான மனிதராக உருவாக்குகிறது. யாராவது நம்மை துன்பப்படுத்தினால் அந்த துன்பம் நமக்கு கண்களை திறக்க வைக்கிறது. நம்முடைய உயிரை கொடுத்து வந்தவர்கள் நம்மை மதிக்காதவர்கள் என்பதை உணர வைக்கிறது. நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை எப்படி தியாகம் செய்கிறோம் என்பதையும் புரிய வைக்கிறது. சிறு குழந்தைக்கு அதன் தாய் கசப்பான மருந்தை கொடுப்பது போல அந்த கசப்பான மருந்து அந்த குழந்தைக்கு ஒருபோதும் பிடிக்காது. ஆனால் அந்த கசப்பான மருந்து அவன் நோயை குணப்படுத்துகிறது. உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தனது புரிதலுக்குள் வரும் அளவிலோ அல்லது அவனுக்கு காட்டப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அதையே உண்மையென நம்பி வாழ்கிறான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் துயரம் வராத வரை நீங்கள் யாருடைய உண்மையையும் அறிய முடியாது. மக்களுக்கு உங்களிடமிருந்து வேலை கிடைக்கிறது, அவர்களின் தேவைகள் நிறைவேறுகின்றன என்ற அளவுக்கு மட்டுமே உலகம் உங்களுடன் வேறுவிதமாக நடக்கும். ஆனால் மக்களுக்கு உங்களிடமிருந்து லாபம் கிடைப்பது நிறுத்தப்படும் நாளிலேயே அவர்களின் உண்மையான முகம் உங்களுக்கு தெரியும். அது உங்கள் இதயத்தை ஆழமாக காயப்படுத்தும். உண்மையில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு முகமூடி அணிந்து சுற்றி கொண்டிருக்கிறான். அவர் உங்களிடம் மோசமாக நடந்து கொள்ளாதவரை நீங்கள் அவரின் உண்மையை அறிய முடியாது. அதனால்தான் சொல்லப்படுகிறது, உங்களை சொந்தமாக கருதியவர் உங்களை துன்பப்படுத்தினாலும் அது உங்களுக்குச் சிறந்ததே. வாழ்க்கையில் துயரம் வந்தாலும் அது நல்லதே. ஏனெனில் அதுவே உங்களை வாழ்க்கையில் போராடக் கற்றுக் கொடுக்கிறது, முன்னேறக் கற்றுக் கொடுக்கிறது, மனிதர்களை அடையாளம் காணக் கற்றுக் கொடுக்கிறது. பகவத்கீதையின் 16வது போதனை: வாழ்க்கையில் ஒருபோதும் யாரிடமும் சார்ந்திருக்கும் நிலைக்கு செல்லாதீர்கள். நீங்கள் யாரிடமும் சார்ந்திருக்காத வரை யாரும் உங்களுக்கு துன்பம் கொடுக்க முடியாது, உங்களை பயன்படுத்த முடியாது. நீங்கள் யாரிடமும் சார்ந்து விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை சுரண்டத் தொடங்குவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யாரோ ஒருவரின் சார்பாக ஆக்கினீர்கள் என்ற நாளிலிருந்து அவரின் அடிமையாக வேண்டும். மற்றவர்களைப் பற்றி சொல்ல வேண்டாம். தங்கள் வேலைக்காரர்கள், உதவியாளர்கள் மீது சார்ந்துவிடும் மனிதர்களே அவர்களின் சலிப்பையும் சகிக்கத் தொடங்குகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் இல்லாமல் உங்களின் வேலை நடக்காது. நீங்கள் உங்களால் அதை செய்ய முடியாது. வேறு யாரும் கிடைக்காத சூழலில் அவர்கள் உங்களை தொந்தரவு செய்யத் தொடங்குவார்கள். ஆனால் நீங்கள் உங்களின் வேலையை நீங்களே செய்ய முடியும். உங்களுக்கு 1000 வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிந்துவிட்டால் அமைதியாகவே தங்கள் வேலையை செய்வார்கள். நீங்கள் ஒரு வேலையில் இருந்தாலும் உங்கள் மேல் அதிகாரி தவறு செய்தாலும் நீங்கள் அவரிடம் சார்ந்திருப்பதால் அவரது அனைத்து துன்புறுத்தல்களையும் சகித்துக் கொள்கிறீர்கள் என்றால் அவர் அதை பயன்படுத்துவார். நீங்கள் வாழும் குடும்பத்திலும் யாரிடமும் சார்ந்திருந்தால் அவர்கள் உங்களை முழுவதுமாகச் சுரண்டுவார்கள். ஏனெனில் நீங்கள் 24 மணி நேரமும் அங்கேயே இருக்க வேண்டும், வேறு எங்கும் செல்ல முடியாது. அந்த மனிதன் உங்கள் தலையில் ஏறி ஆடுவான், உங்களை முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டில் வைப்பான். மக்களுக்கு தங்களுக்கு கீழானவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் 1000 நல்லது செய்தாலும் அவர்கள் மகிழும் வேலைகளையெல்லாம் செய்தாலும் அத்தகையவர்கள் உங்கள் கழுத்தை பிடித்துக்கொண்டே இருப்பார்கள். உங்களிடம் ஏதாவது திறமை இருந்தால் உங்கள் சிறகுகளை வெட்டிவிடுவார்கள். நீங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாதபடி செய்ய முயல்வார்கள். யாரிடமும் சார்ந்திருப்பது இறப்பை விட மோசமானது. சார்ந்திருப்பது உங்களை அடிமையாக வைத்திருக்கும். உங்கள் வாழ்க்கையை பாழாக்குபவர்கள் எப்போதும் நீங்கள் சார்ந்திருப்பவர்களே என்பதை கவனித்தீர்களா? உங்கள் அனைத்து துயரங்களும் நீங்கள் சார்ந்திருப்பவர்களிடமிருந்தே வருகிறது. சார்ந்திருப்பது உடல் அல்லது வேலை மட்டுமல்ல, மன சார்ந்திருப்புதான் மிகப்பெரியது.
வாழ்க்கையில் யாராவது நம்மை கவனித்தால்தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நினைப்பது. தனிமையை மக்கள் தாங்க முடியாமல் மனசார்ந்திருப்பை தங்களால் பயன்படுத்திக் கொள்ளும் மனிதர்களுடன் நீங்கள் இணைந்து விடுகிறீர்கள். அவர்களுடன் உறவை வளர்ப்பது உங்கள் வாழ்க்கையில் சிறிது மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அவர்கள் உங்களை இரத்த கண்ணீர் வடிக்க வைப்பார்கள், உங்கள் வாழ்க்கையை நரகமாக்குவார்கள். நினைவில் கொள்ளுங்கள், தாய் தந்தையைத் தவிர நீங்கள் சார்ந்து விட்டும் உங்களை பயன்படுத்தாதவர் உலகில் இதுவரை பிறந்ததே இல்லை. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 17வது போதனை. நீங்கள் உலகில் தனியாகவே வந்தீர்கள், தனியாகவே போவீர்கள். உண்மையில் இங்கு யாரும் உங்களுடையவர் அல்ல. ஒரு நாள் நமக்கு பிறப்பளித்த தாய் தந்தையும் நம்மை விட்டுச் செல்கிறார்கள். அப்படி இருக்கையில் பிறரிடம் என்ன எதிர்பார்ப்பது? யாராவது உங்களை விட்டுப் போனாலும் நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டார். கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், யாராவது என்னை ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் நான் மனிதனை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். ஏனெனில் இவர்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகளே. அதனால் தனிமையை ஒருபோதும் துயரமாக கருத வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். தவறான மனிதருடன் வாழ்வதற்கே பயப்பட வேண்டும். ஒரு பழமொழி உண்டு, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமில்லாததை விட ஏதாவது இருப்பது நன்று. ஆனால் இன்னொரு பழமொழியும் உண்டு, நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ். அர்த்தமற்ற மனிதர்களுடன் வாழ்வதற்கு பதிலாக ஒன்றுமில்லாமல் இருப்பது நல்லது. ஆகவே தனியாக இருக்கிறேன் என்று துயரப்படும் மனிதன் தனிமையை பற்றி கவலைப்படத் தேவையில்லை என்பதே கீதையின் உபதேசம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 18வது போதனை. வாழ்க்கையில் எப்போதாவது சிரமம் வந்தாலும் தைரியம் இழக்காதீர்கள். சிறிது பொறுமை காப்பாற்றுங்கள். கடின நேரத்தில் தங்களை அடக்கிக் கொண்டு பொறுமையுடன் இருக்கும் மனிதர்கள் எந்த சிரமத்தையும் எளிதாக கடந்து செல்கின்றனர். ஆனால் சிரமத்தை பார்த்து பயப்படும் மனிதர்களின் சிரமம் மேலும் அதிகரிக்கும். கடின நேரத்தில் தைரியத்தை காப்பாற்றுபவர்கள் மிகப்பெரிய சிரமங்களையும் எளிதாக கடந்து செல்கின்றனர். கீதையின் 19வது போதனை. யாராவது உங்களை ஏமாற்றினாலும் துரோகம் செய்தாலும் அவர்களை சபிக்கவோ துயரப்படவோ வேண்டாம். மாறாக மக்களை நீங்கள் நினைப்பது போல அல்ல என்பது பற்றிய பாடத்தை அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பிறரிடம் உங்கள் மனதை முற்றிலும் வைத்துக் கொள்ள வேண்டாம். பின்னர் மனம் உடைந்து போகாமல் இருக்க உங்கள் மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுங்கள். அப்போது யாரும் உங்கள் மனதை புண்படுத்த முடியாது, யாரும் உங்கள் இதயத்தை உடைக்க முடியாது. கீதையின் 12ஆம் அதிகாரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மத்மனம் பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு என்று கூறுகிறார். உன் மனத்தையும் புத்தியையும் என் மீது நிலைநிறுத்து, உன் இதயத்தை எனக்கு அர்ப்பணித்து விடு. அப்போது யாரும் உன் இதயத்தை புண்படுத்த முடியாது. கீதையின் 20வது போதனை. கடந்த காலத்தை மறந்துவிடுங்கள். உங்கள் கடந்த கால துயரங்களில் வாழ்ந்தால் இன்றைய நாளில் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அறிவுடையவர்கள் கடந்த காலத்தை பற்றி ஒருபோதும் துயரப்பட மாட்டார்கள். உங்கள் கடந்த காலம் எப்படியிருந்தாலும் அதன் தாக்கம் உங்கள் இன்றைய நாளில் இருக்கக்கூடாது. கடந்தவற்றிலிருந்து பாடம் எடுத்து அதை மீண்டும் நடக்கவிடாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள். கீதையின் 21வது போதனை. அன்பு கொடுப்பது அதற்கு தகுதியானவர்களுக்கே கொடுங்கள். உங்கள் அன்பை மதிக்காதவரின் பின்தொடர்ந்து அன்பு காட்டி உங்களை துன்புறுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களை மதிக்காத மனிதரிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருப்பீர்களோ அது உங்களுக்கு அவ்வளவு நன்மை. கீதையின் 22வது போதனை. நம் உறவினர்களே நம்மை மிகவும் பொறாமைப்படுவார்கள். நம் வெற்றியால் மிகவும் பாதிக்கப்படுபவர்கள் நம் உறவினர்களே. வெளியில் உள்ளவர்களுக்கு நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதில் அக்கறை இல்லை. ஆனால் நம் உறவினர்களின் பார்வை எப்போதும் நம் வாழ்க்கை மீதே இருக்கும். வெளியில் அவர்கள் முன்னேறுங்கள், வெற்றி பெறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்பார்கள். ஆனால் நீங்கள் சிறிது வெற்றியடைந்து அந்த செய்தியை அவர்களிடம் சொன்னால் யாரும் உண்மையில் மகிழ்வதில்லை. பலமுறை உலகம் முழுவதும் உங்களை விரும்பி பாராட்டினாலும் உங்கள் உறவினர்கள் உங்கள் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பார்த்து மேலும் பொறாமைப்படுவார்கள். மகாபாரத போர் வெளியினரிடையே நடந்ததல்ல, அது சகோதரர்களுக்கிடையேயான சண்டை. பாண்டவர்களின் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் துரியோதனன் பொறாமைப்படுவான். பாண்டவர்கள் வெற்றி பெற்றாலே அதை சகிக்க முடியாது. சகோதரர்களுக்கிடையேயான அந்த பொறாமையே பலரை பலியெடுத்த அச்சிறியற்ற போருக்கு காரணமானது. கீதையின் 23வது போதனை. நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஒருவரிடம் பாசமும் பற்றும் வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு அவர் உங்களை அழ வைப்பார்.
உலகில் எத்தனை பேருக்கு எத்தனை விபத்துகள் நடந்தாலும் நமக்கு அதிகம் பாதிப்பதில்லை. ஆனால் நாம் சொந்தமாக கருதுபவருக்கு ஏதாவது நடந்தால் அது மிகுந்த துயரத்தை உண்டாக்கும். உலகின் நடத்தை நம்மை அதளவு துயரப்படுத்தாது. ஆனால் நம் சொந்தங்களின் தவறான நடத்தை மிகவும் துயரத்தை தரும். உலகம் மாறினாலும் பெரிதாக துயரமில்லை. ஆனால் நம் சொந்தம் மாறினால் அது மிகவும் வேதனையாக இருக்கும். நீங்கள் ஒருவருடன் எவ்வளவு ஆழமாக இணைவீர்களோ அவ்வளவு அதிகமான துயரத்தையும் அனுபவிக்க வேண்டி வரும். அதிகமாக ஒருவரிடம் பற்று கொண்டிருப்பவர்களை நீங்கள் பெரும்பாலும் அழுவதை பார்ப்பீர்கள். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்காக அழுகிறார்கள். காதலர்கள் காதலுக்காக அழுகிறார்கள். நீங்கள் யாரிடமும் மிக அதிகமாக பற்று கொண்டால் இறுதியில் துயரம் வருவது நிச்சயம். உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் யாரை மிகவும் சிறப்பானவராக ஆக்குகிறீர்களோ மிக வலியான அடி உங்களுக்கு அவரிடமிருந்தே வரும். பலர் சொல்வார்கள், எனக்கு அப்படிப்பட்ட ஒருவரிடமிருந்து துரோகம் ஏற்பட்டது. எனக்கு ஒருபோதும் அவர் அப்படி செய்வார் என்று எதிர்பார்ப்பே இல்லை. இப்போது ஏன் துரோகம் நடக்கிறது? ஏனெனில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு தகுதியில்லாத ஒரு இடத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரிடம் அவர் பெற தகுதியில்லாத அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். எனவே இது அவரின் தவறே அல்ல, உங்கள் தவறும் கூட. ஒருவரிடம் இவ்வளவு அளவுக்கு இணையக்கூடாது, பின்னர் துன்பத்தை சகிக்க வேண்டிய நிலை வராதபடி. கீதையின் 24வது போதனை, மிகச்சிறிய விஷயங்களுக்கே சீக்கிரம் கோபப்படுவது உங்களை பாழாக்கிவிடும். சீக்கிரம் கோபம் கொள்பவர்களுக்கு முதலில் தங்களின் உறவுகளில் ஒருபோதும் உண்மை கிடைக்காது. அனைவரும் உங்களை பார்த்து அஞ்சுவார்கள். எப்போது எந்த விஷயத்தில் கோபம் கொள்வீர்கள் என்று தெரியாது. மேலும் அதிகமாக கோபப்படும் மக்களுக்கு உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்றவை ஏற்படும் வாய்ப்பு அதிகம். இத்தகையவர்களை உலகம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என நினைக்கத் தொடங்கும். ஏனெனில் அதிகமாக கோபம் கொள்பவர்களின் மூளையில் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் மிகவும் குறைவாக உற்பத்தியாகின்றன. இவர்கள் பெரும்பாலும் துயரத்திலும் மனவேதனையிலும் இருப்பார்கள். கீதையின் 25வது போதனை, எந்த ஒரு விஷயத்துக்கும் அளவுக்கு மீறிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது. அது போதைப் பொருளாக இருந்தாலும், சூதாட்டமாக இருந்தாலும், அதிகம் சாப்பிடும் பழக்கம், அதிகம் தூங்கும் பழக்கம், முழு நேரமும் சோம்பேறித்தனமாக இருப்பது, அதிகமாக மொபைல் பயன்படுத்துவது அல்லது ஒன்ற தொலைக்காட்சி பார்ப்பது, எது அதிகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு துன்பத்தை தரும். எனவே வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் செய்தாலும் அவற்றின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கீதையின் 26வது போதனை, வாழ்க்கையில் எப்போதாவது சிரமம் வந்தாலும், யாரும் துணையாகத் தெரியாவிட்டாலும் இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். பலர் சொல்வார்கள், நாம் பிரார்த்தனையில் எதை வேண்டுகிறோமோ அது எங்களுக்கு கிடைப்பதில்லை. நீ பிரார்த்தனை செய்கிறாயா அல்லது பிச்சை கேட்கிறாயா? பிரார்த்தனை என்றால், ஓ இறைவா, இந்த நிலைமையிலிருந்து என்னை வெளியேற்றும் வலிமையை தா. வாழ்க்கையின் சிரமங்களுடன் போராட வலிமையை தா. அவற்றை வெல்ல வலிமையை தா. எங்களுக்கு வழிகாட்டு. எங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்து என்பதாகும். கீதையின் 27வது போதனை மிகவும் பிரபலமானது. எல்லோரும் அதை சொல்வார்கள். கர்மம் செய், பலனை நினைக்காதே. ஆனால் அதன் அர்த்தத்தை பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதன் அர்த்தம் என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை செய்துவிடு, பிறகு என்ன நடக்கிறதோ பார்க்கலாம் என்பதல்ல. இதன் அர்த்தம் நீங்கள் யாருக்காக ஏதாவது செய்தாலும் அதற்கு பதிலாக அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள் என்பதாகும். ஏனெனில் நீங்கள், நான் இவருக்காக இதை செய்தேன், இப்போ இவர் எனக்காகச் செய்வார் என்று நினைத்தால் அவர் உங்களின் எதிர்பார்ப்பை உடைத்து விடுவார். இந்த உலகம் வியப்பானது. நீங்கள் யாருக்காக என்ன செய்தாலும் இன்றைய காலத்தில் மக்கள் யாருடைய நன்மையையும் விரைவில் மறந்து விடுகிறார்கள். தாய் தந்தையின் நன்மையையே மக்கள் மறந்து விடுகிறார்களா? எனவே கீதையின் உபதேசம், கர்மம் செய், பலனின் பின்னால் ஓடாதே. பலனை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. கீதையின் 28வது போதனை, எதிர்மறை மனப்பான்மை கொண்டவர்களின் பேச்சை கவனிக்காதீர்கள். உங்கள் குறைகளை சொல்பவர்கள், உங்களை பற்றி கெட்டவைகள் பேசுவோருக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த மதிப்பையும் கொடுக்காதீர்கள். அவர்கள் சொல்வதை மனதில் எடுத்துக்கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் தோற்றுவிடுவீர்கள். கீதையின் 29வது போதனை,
மகிழ்ச்சி, ஆனந்தம் மனிதனின் உள்ளேயே இருக்கிறது. ஆனால் மனிதன் அதை வெளியே தேடுகிறான், பிற மனிதர்களிடம், பிற வாழ்க்கையில், எதிர்காலத்தில். ஆனால் அந்த மகிழ்ச்சி எங்கும் இல்லை. அது உங்களின் உள்ளேயே மறைந்துள்ளது. கீதையின் 30வது போதனை, வயது அதிகரிக்கும்போது நாம் வாழ்க்கையில் எந்த பங்களிப்பும் செய்யாதவர்களுக்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்று உணர்கிறோம். எனவே வாழ்க்கையை பிறருக்காக வீணாக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை அழகாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். கீதையின் 31வது போதனை, மனதை கட்டுப்படுத்த முடியாதவர்களுக்கு மனமே எதிரியாகிவிடும். மனதை கட்டுப்படுத்தியவர்களுக்கு மனமே நண்பனாகி துணை நிற்கும். மனம் எதிரி, ஆனால் அது உங்களை அழித்துவிடும். நண்பனானால் அனைத்து வெற்றிகளையும் தரும். கீதையின் 32வது போதனை, துயரும் சந்தோஷமும் காலநிலையைப் போல வந்து கொண்டே இருக்கும். எதுவும் நிரந்தரமல்ல. எனவே துயரம் வந்தால் அஞ்சாதீர்கள், சந்தோஷம் வந்தால் அதற்கு பழக்கப்படாதீர்கள். கீதையின் 33வது போதனை, நடக்க வேண்டியது நடந்தே தீரும், நடக்காதது ஒருபோதும் நடக்காது. இதை புரிந்தவர்களுக்கு கவலை இல்லை. கீதையின் 34வது போதனை, நல்லது செய்தாலும் மக்கள் உங்கள் குறைகளையே நினைவில் வைத்துக் கொள்வார்கள். எனவே மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவலைப்படாமல் உங்கள் கர்மத்தைச் செய்யுங்கள். கீதையின் 35வது போதனை, தங்களை இறைவனிடம் முழுமையாகச் சமர்ப்பிக்குங்கள். அதுவே மிகப்பெரிய ஆதாரம். அதை உணர்ந்தவர் அனைத்து பயம், கவலை, துயரங்களிலிருந்தும் விடுபடுவார். கீதையின் 36 போதனை, உன்னிடம் என்ன போய்விட்டது? நீ என்ன கொண்டு வந்தாய்? என்ன உருவாக்கினாய்? எல்லாம் இங்கேயே இருந்து இங்கேயே செல்கிறது. இன்று உன்னுடையது, நாளை வேறொருவருடையது. மாற்றமே உலகின் நியமம் என்பதாகும். கீதையின் 37வது போதனை, மனிதன் எவ்வாறு இறைவனை நினைக்கிறானோ இறைவனும் அதேபோல அவருக்கு பலன் தருகிறார். கம்சன் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்போதும் மரணத்திற்காக நினைத்தான். அதனால் கிருஷ்ணரும் கம்சனுக்கு மரணத்தை அளித்தார். எனவே இறைவனை நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ அந்த உருவில் நினைக்க வேண்டும். கீதையின் 38வது போதனை, யாராவது உங்களுடையவர் என்றாலோ பெரியவர் என்றாலோ அவர்களின் தவறான நடத்தை ஒருபோதும் சகிக்கக்கூடாது. உங்களை துன்புறுத்துபவர் உங்களுடையவர் அல்ல. உங்களை வதைக்கும் ஒருவரை என் சொந்தம் என்று நினைக்காதீர்கள். யாரும் உங்களிடம் அநியாயம் செய்ய விடாதீர்கள். நீங்கள் சகிப்பது அதிகமானால் மக்கள் அதை கூட அதிகப்படுத்துவார்கள். கீதையின் 39வது போதனை, இந்த உலகை விட்டுச் சென்றவர்களைப் பற்றியும் வரப்போகிற காலத்தைப் பற்றியும் கவலைப்படாதீர்கள். மகாபாரதப் போரில் அர்ஜுனன், இந்த போரில் கோடிக்கணக்கானோர் இறந்து விடுவார்கள் என்று கவலைப்பட்டான். அப்போது ஸ்ரீகிருஷ்ணர், அறிஞர்கள் இறந்தவர்களையும் இறக்கப் போகிறவர்களையும் துயரப்பட மாட்டார்கள். கடந்ததும் வரப்போகிறதும் இரண்டையும் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்றார். வாழ்க்கையும் மரணமும் இயற்கையின் விதி. இதை புரிந்தவர்களுக்கு எந்த துயரமும் கவலையும் இல்லை. நம் துயரத்தின் காரணம் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து நம்மை துன்புறுத்திக் கொள்வதே. கீதையின் ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது, கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம் மாற்ற முடியாது. நம்மிடம் இருக்கும் ஒரே விஷயம் நமது தற்போதைய தருணம். இன்றைய இந்த கணம் மட்டுமே நமக்கு கையில் உள்ளது. நமது 98% மன அழுத்தங்களும் கவலைகளும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து வருவன. நாம் அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போது வாழவே முடியவில்லை. இந்த கணத்தை முழுமையாக அனுபவிக்க கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து கவலைகள், மன அழுத்தங்கள் முற்றிலும் மறைந்து போகும். கீதையின் 40வது போதனை, மரணத்தைப் பற்றிய பயம் முற்றிலும் வீண். ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், இந்த உலகம் மரணத்தினிடம். பிறந்தவர் ஒரு நாள் நிச்சயம் இறக்க வேண்டியவர். தொடக்கம் உள்ளதற்கு முடிவும் இருக்கும். அதை நாம் தடுக்க முடியாது. நாம் தினமும் புதிய உடைகளை மாற்றிக்கொள்வது போல் நமது ஆன்மா புதிய உடலை ஏற்றுக்கொள்கிறது. மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஆன்மா ஒருபோதும் இறக்காது. யாராலும் அதை கொல்ல முடியாது. ஆனால் மரணத்தின் பயம் எப்போதும் மனிதனிடம் இருக்கும். மரணத்தின் துயரும் மனிதனை மிகவும் பாதிக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்னார், அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் எண்ணற்ற பிறவிகள் உண்டு. உனக்கு நினைவில்லை, ஆனால் எனக்கு அனைத்தும் நினைவில் உள்ளது. இந்த உண்மையை புரிந்தவன், நான் இங்கு சில காலத்திற்கு மட்டுமே வந்துள்ளேன் என்று உணர்ந்தவுடன் அவனது அனைத்து சண்டைகளும் துயரங்களும் முடிந்துவிடும்.
இங்கிருந்து செல்ல வேண்டியது நிச்சயம் என்றால் துயரப்படுவதற்கு காரணமே இல்லை. கீதையின் 41வது போதனை மனத்தையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தாமல் வாழ்க்கையில் ஒருபோதும் அமைதி, சாந்தி கிடைக்காது. அர்ஜுனன் சொல்கிறான், என் மனம் எது சரி எது தவறு என்று அறிவது உண்டு. ஆனால் என் எண்ணங்களையும் என் மனதையும் நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் செய்ய விரும்புவது செய்ய முடியவில்லை. செய்ய விரும்பாததை என் மனம் என்னை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறது. எனவே நான் அமைதி இழந்து விட்டேன். ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், உன் மனத்திலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் சிறிது விலகி அவற்றைச் சரியான பாதையில் கொண்டு செல்லும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். இது ஒரு நாளில் முடியும் வேலை அல்ல. ஆனால் மனம் எண்ணங்களின் அடிமைத்தனத்தை விட்டுவிடாவிட்டால் உனக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் ஒருபோதும் கிடைக்காது. கீதையின் 42வது போதனை காமம், கோபம், பேராசை இவை அழிவின் காரணங்கள், நரகத்தின் கதவுகள். இவை உள்ள மனிதன் எப்போதும் பிறருக்கு துன்பம் தருவான், தானும் துன்பத்தையே அனுபவிப்பான். கீதையின் 43வது போதனை எல்லா கடவுளும் ஒருவரே, யாரும் சிறியோ பெரியோ அல்ல, அனைவரும் பரபிரம்மனின் பல்வேறு பெயர் உருவங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் கீதையின் 10வது அதிகாரமான விபூதி யோகம் இல் கூறுகிறார், இந்த உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களும் நானே. நானே சிவன், நானே இந்திரன், நானே குபேரன், நானே அக்னி தேவன், தெய்வங்களின் குரு பிரகஸ்பதி நானே. நானே கடலும், நானே சந்திரனும், எழுத்துகளில் ஓம் நானே, காலத்தில் மகா காலனும் நானே, அனைத்தையும் அழிப்பவன், அனைத்தையும் உருவாக்குபவன், அனைத்தையும் காக்கும்பவனும் நானே. ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், எனது மகத்துவத்திற்கு புலம் இல்லை. எனவே எந்த தெய்வத்தையும் இறைவனையும் சிறியோ பெரியோ என்று பாகுபாடு செய்யாதே. கீதையின் 44வது போதனை சுகத்தின் ஆசைதான் இறுதியில் துயரத்தின் காரணம். ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், மனிதன் சுகத்தின் ஆசை, பேராசையில் ஈடுபட்டால் அவனது இன்றியமையாத உறுப்புகள் சுக அனுபவத்தில் அடிமையாகிவிடும். மனமும் உலகின் இன்பம், கவர்ச்சி ஆகியவற்றின் அடிமையாகும். சுகத்தின் பின்னால் ஓடும் அளவுக்கு துயரத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது உலகின் விதி. ஆரம்பத்தில் கவர்ச்சியாகத் தோன்றும் விஷயங்கள் பின்னர் துயரம் தரும். ஆரம்பத்தில் கடினமாகத் தோன்றும் விஷயங்கள் பின்னர் மிகவும் பயனளிக்கும். கீதையின் 45வது போதனை யார் உலகின் அனைத்து ஆதரவையும் விட்டு இறைவனையே தன்னுடைய ஒரே ஆதரவாக கருதுகிறாரோ அவரின் அனைத்து தேவைகளையும் பரமாத்மா பூர்த்தி செய்வார். அவரை அனைத்து விதங்களிலும் காப்பாற்றுவார். ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஃப் பர்யுபாசதே தேஷாம் நித்யாபி யுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். என்னை மட்டுமே ஒரே ஆதரவாக கருதும் மனிதரின் யோகமும் க்ஷேமமும் நான் தாங்குகிறேன். அவருக்கு இல்லாததை வழங்குகிறேன். அவர் பெற்றதை நான் காப்பாற்றுகிறேன். என்னை முழுமையாக நம்புகிறவர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதும் அவர்களை காப்பதும் நானே. கீதையின் 46 போதனை இந்த உலகில் எதுவும் நமக்கு சொந்தமல்ல. கீதா சாரத்தில் நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள், உன்னிடம் என்ன போய்விட்டது? நீ என்ன கொண்டு வந்தாய்? நேற்று வரை யாரை இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது என்று நினைத்தீர்களோ, இன்று அவர்களுடன் உங்கள் எந்த உறவும் இல்லை, பேசுவதற்கு கூட இல்லை. வாழ்நாள் முழுவதும் துணை நிற்பேன் என்று சொன்னவர்கள் இன்று எங்கே உள்ளார்கள் என்பதே தெரியாது. இங்கு எல்லாம் மாறிவிடுகிறது. எல்லோரும் மாறிவிடுகிறார்கள். ஒவ்வொரு உறவும் மாறிவிடுகிறது. அதிலும் நம்முடைய இந்த உடலே தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து இளமை, இளமையிலிருந்து முதுமை, ஒரு நாள் இது கூட நம்மை விட்டு பிரிந்துவிடும். அப்படி இருக்கையில் யாருக்காக அழுவது, யாருக்காக கவலைப்படுவது? நாமெல்லாம் வாழ்நாள் முழுவதும் பொருட்கள், உறவுகள், வாழ்க்கையை உருவாக்குவதிலும் அழகுபடுத்துவதிலும் நேரம் செலவிடுகிறோம். ஆனால் ஒரு நாள் எல்லாம் சிதறிவிடுகிறது. வாழ்நாள் முழுவதும் எதற்காக போராடினோமோ, செல்வம், உறவுகள், அவையெல்லாம் விட்டுவிட்டு இந்த உலகை விட்டு செல்ல வேண்டியிருக்கும். கீதையின் 47வது போதனை யாரிடமும் அளவுக்கு மீறிய பற்று கொள்ளாதீர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் கீதையின் முழு ஞானத்தையும் அர்ஜுனனின் பற்றை நசுக்கும் பொருட்டே கூறினார். பற்றுதல்தான் மனிதனை அதிகமாக அழ வைக்கும். அது சிங்கத்தைப் போல் வலிமையான ஒருவரை கூட நரியாக மாற்றும். தேவதைகளுடன் போராடி வென்ற அர்ஜுனனே தனது உறவினர்களை யுத்தத்தில் பார்த்ததும் கையிலிருந்த வில்லை பிடிக்கும் வலிமையே இல்லாமல் போனது. அவன் சொன்னான்,
கேசவா, என் கைகள் நடுக்கமாகின்றன. இந்த யுத்தத்தை நான் செய்ய முடியாது. பற்று மிகவும் வேதனையானது. அதன் துன்பத்தை தாங்க முடியாமல் பலர் தங்களின் உயிரையே முடித்து விடுகின்றனர். யாரிடமும் அளவுக்கு மீறிய பற்று கொண்டால் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். பற்றிலிருந்து வெளியே வர முடியாதவன் தன்னுடைய அனைத்தையும் இழந்து விடுவான். எனவே கீதையின் உபதேசம், உங்கள் மனத்தின் பற்றை விட்டு வலிமையானவராகவும் அறிவுடையவராகவும் இருங்கள். கீதையின் 48வது போதனை, இந்த உலகில் பிறந்திருந்தால் துன்பம் நிச்சயம் வரும். ஏனெனில் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், இது துக்காலயம் அசாஸ்வதம், துக்கங்களின் இல்லம் நிலையற்றது. மருந்தகத்தில் மருந்து கிடைப்பது போல, நூலகத்தில் நூல்கள் கிடைப்பது போல இந்த உலகம் துக்காலயம். இங்கு துக்கமும் சுகமும் நிச்சயம் வரும். அதற்காக அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. துக்கம் சுகமாக மாறும், சுகம் துக்கமாக மாறும், மரியாதை அவமரியாதையாக மாறும், மகிழ்ச்சி துயரமாகவும் துயரம் மகிழ்ச்சியாகவும் மாறும், ஜயம் தோல்வியாகவும் தோல்வி ஜயமாகவும் மாறும். இங்கு எதுவும் நிரந்தரமில்லை, நாமோ நம்முடன் தொடர்புடைய எதுவும். கீதையின் 49வது போதனை, அவசியமேவ போக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம். செய்த கர்மத்தின் பலனை நிச்சயம் அனுபவிக்க வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ. எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கர்மத்தின் தண்டனை இன்று இல்லாவிட்டாலும் நாளை வரும். கீதையின் 50வது போதனை, இன்றைய நாளில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், நாளைய தினத்தை கவலைப்படாதீர்கள். கீதையின் 51வது போதனை, யார் உங்களிடம் அதர்மம் பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் கொடுக்க வேண்டும். கீதையின் 52வது போதனை, உண்மையான மனிதன் பொய்மையான மனிதனை வெல்ல முடியாது. ஆனால் அந்த பொய்மைக்கும் அநியாயத்திற்கும் தவறுக்கும் எதிராக நேரடியாக போராட தயாரானால் மட்டுமே வெல்ல முடியும். கீதையின் 54வது போதனை, துரோகம் எப்போதும் தன்னுடையவர்களிடமிருந்தே வரும். உங்களை அறியாதவர் உங்களை ஒருபோதும் துரோகம் செய்ய முடியாது. எனவே உங்களுக்குச் சுற்றியுள்ள உங்களை நன்கு அறிந்தவர்களுக்கே உங்களை ஏமாற்றும் வல்லமை உண்டு. கீதையின் 55வது போதனை, தன்னைத்தானே காக்க முடியாத ஒருவரை இறைவனாலும் காக்க முடியாது. கீதையின் 56வது போதனை, வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய எந்த தீய பழக்கத்தையும் தமக்குள் உருவாக்கிக் கொள்ளாதீர்கள். கீதையின் 57வது போதனை, சோம்பேறி மனிதன் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாது. அவன் எப்போதும் நாளை செய்வேன், எதிர்காலத்தில் செய்வேன் என்று திட்டங்கள் போடிக்கொண்டே இருப்பான். ஆனால் அவனது முழு வாழ்க்கையும் அந்த நாளை என்பதிலேயே முடிந்துவிடும். எதையும் சாதிக்க முடியாது. கீதையின் 58வது போதனை, உங்களுடையது என்று இருப்பது நிச்சயமாக உங்களை வந்து சேரும். உங்களுடையதல்லாததற்காக ஒருபோதும் அழ வேண்டாம். கீதையின் 59வது போதனை, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மனத்தின் அடிமைத்தனத்தை விட்டுவிட வேண்டும். 60வது போதனை, உலகின் மீது எவ்வளவு அதிகமாக பற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு வாழ்க்கையில் துயரும் வேதனையும் அனுபவிப்பீர்கள். 61வது போதனை, எப்போதும் கோபம் கொள்பவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் ஒருபோதும் வராது. 62வது போதனை, யாருக்காகவும் உதவி செய்ய முடியாவிட்டாலும் திட்டமிட்டு ஒருவரின் மனதை புண்படுத்தாதீர்கள். 63வது போதனை, துயரத்தில் உங்களுக்கு துணையாக இருப்பவரே உங்களுடைய உண்மையான நண்பர். மற்ற அனைவரையும் அந்நியர்களாக கருதுங்கள். 64வது போதனை, எது நடக்கிறதோ அது நல்லதற்காகத்தான் நடக்கிறது. 65வது போதனை, ஒவ்வொரு செயலும் அறிவுடன் செய்யப்படுவதுதான் யோகம். யோகம் கர்மசு கௌசலம். அறிவில்லாமல் செய்யப்படும் வேலை வாழ்க்கையில் வெற்றி தராது. ஆனால் அறிவுடன் எடுக்கப்படும் சிறு படிகளும் பெரிய வெற்றியை அளிக்கும். 66வது போதனை, வாழ்க்கையில் எதிலும் அளவுக்கு மீறாதீர்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒரு வரம்பு உண்டு. அதை மீறினால் அழிவைத் தவிர வேறொன்றும் கிடைக்காது. 67வது போதனை, நீங்கள் எதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் அதுவே உங்களை ஒருபோதும் மதிக்காது. 68வது போதனை, நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள். 70வது போதனை, யாரிடம் சத்தியமும் இறைவனின் சக்தியும் இருக்கிறதோ அவருக்கு எதிராக உலகமெங்கும் இருந்தாலும் இறுதியில் வெற்றி அவருக்கே. யத்ர யோகேஸ்வரஃப் கிருஷ்ணோ யத்ர பார்தோ தனுர்தரஃப் தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவா நீதிர் மதிர்மம்.
கீதையின் இந்த இறுதி ஸ்லோகம், எங்கு சத்தியம் இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார், எங்கு இறைவன் இருக்கிறாரோ அங்கேயே வெற்றி இருக்கும். 71வது போதனை, வாழ்க்கையில் சண்டை, தகராறு தவிர்க்க வேண்டும். ஆனால் அது உங்கள் குணநலன், மரியாதை, உரிமைகள் குறித்து வந்தால் போராடவும் தெரிந்திருக்க வேண்டும். 72வது போதனை, எவ்வளவு மோசமான நேரமாயினும் தைரியம் இழக்காதவர் வாழ்க்கையில் அனைத்தையும் அடைவார். 73வது போதனை, பிறருடையதை ஒருபோதும் தமக்கென உரிமை கோராதீர்கள். 74வது போதனை, அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டும் எப்போதும் மனம் மகிழ்ச்சியாக இருப்பவரே வாழ்க்கையில் வெற்றியாளராக கருதப்படுவார். 75வது போதனை, நீங்கள் எந்த அன்னத்தை சாப்பிடுகிறீர்களோ உங்கள் மனம் அப்படியே இருக்கும். சாத்விக அன்னம் சாப்பிட்டால் மனமும் சாத்விகமாக இருக்கும். தாமசிகம், ரஜோகுணம் உள்ள அன்னம் சாப்பிட்டால் மனமும் அப்படியே மாறும். 76வது போதனை, கெட்ட மனிதன் தனது கெட்ட பழக்கத்தை ஒருபோதும் விடமாட்டான். நீங்கள் எவ்வளவு நல்லவராக நடந்தாலும் அவன் உங்களுக்கு துன்பம் தருவான். எனவே அவர் எப்படியோ அவருடன் அப்படியே நடந்து கொள்ளுங்கள். 77வது போதனை, தன் வேலைகளை நேரத்துக்கு முடிக்காதவன் தனது வாழ்க்கையின் முழு நேரத்தையும் வீணாக்கிக் கொள்கிறான். எனவே நேரத்தின் மதிப்பை கற்றுக்கொள்ளுங்கள். 78வது போதனை, இந்த கலியுகம் அர்த்தமும் காமமும் நிறைந்த யுகம். இன்றைய காலத்தில் மக்களுக்கு உங்களிடம் வேலை இருந்தாலோ உங்களிடம் இருந்து பணம் கிடைத்தாலோ மட்டுமே உங்களுடன் உறவு வைப்பார்கள், அன்பாக பேசுவார்கள். 79வது போதனை, தன்னைத்தானே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளாதவன் உலகின் எந்த விஷயத்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. 80வது போதனை, இந்த உலகில் தோல்வியுற்றவர்களுக்கும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கும் யாரும் உதவமாட்டார்கள். ஆனால் யாராவது சிறிது வெற்றி பெற்றாலும் யாரும் அதை பார்த்து மகிழ மாட்டார்கள். எனவே உங்கள் துயரத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள், உங்கள் சந்தோஷத்தை யாருக்கும் காட்டாதீர்கள். 81வது போதனை, மனிதனின் உணவு சாத்விகமும் சமநிலையுமாக இருக்க வேண்டும். கலியுக மனிதன் எங்கும் எதையும் சாப்பிடுவான். என்ன சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், எங்கு சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்பது தெரியாதவன் வாழ்க்கையின் உயரங்களை அடைய முடியாது. 82வது போதனை, தங்களை மக்கள் பயன்படுத்திவிட்டு விட்டு செல்லும் மாதிரியான மனிதராக ஒருபோதும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். 83வது போதனை, மனிதன் தவறான கர்மங்களை விட்டுவிட்டு எப்போதும் நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும். 84வது போதனை, எப்போதும் தன் வாழ்க்கையிலும் சுற்றியுள்ள உலகிலும் எல்லாவற்றிலும் கெட்டதை மட்டுமே காண்பவர், எல்லாம் தவறே எனக் காண்பவர் விரைவில் மனச்சோர்வில் டிப்ரெஷன் ஆழ்ந்து விடுவார். 85வது போதனை, குற்றமற்ற ஒருவரை துரோகம் செய்வதும் காரணமின்றி திட்டமிட்டு அவரது மனதை புண்படுத்துவதும் இந்த உலகின் மிகப்பெரிய பாவமாகும். 86வது போதனை, நீங்கள் பிறரிடமிருந்து மரியாதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வரை அவமதிப்பு உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 87வது போதனை, துயரத்திலிருந்து விடுபட விரும்பினால் இறைவன் உங்களுக்கு அளித்தவற்றில் திருப்தியுடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். 88வது போதனை, வாழ்க்கையின் மிகப்பெரிய சிரமங்களிலும் கடினங்களிலும் கூட மகிழ்ச்சியாக இருப்பதை பழகிக்கொள்ளுங்கள். 89வது போதனை, ஒருவர் எப்படி இருக்கிறாரோ அவருடன் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள். 90வது போதனை, வாழ்க்கையில் யாரையும் இழப்பதை ஒருபோதும் அஞ்சாதீர்கள். உங்களுடையது எனும் ஒன்று உங்களை விட்டு எங்கும் செல்லாது. உங்களுடையதல்லாதது நீங்கள் எவ்வளவு பிடித்து கொண்டாலும் இன்று இல்லை என்றால் நாளை உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கிப் போகும். 91வது போதனை, உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான எதுவாக இருந்தாலும் அதற்காக நீங்களே உழைக்க வேண்டும். யாரும் வந்து உங்கள் நலனுக்காக செய்யப்போவதில்லை. 92வது போதனை, மக்களை பற்றி கவலைப்படாதீர்கள், சரியானதை மட்டுமே செய்யுங்கள். 93வது போதனை, பொய் பேசுவதால் ஒருவருக்கு நன்மை, பாதுகாப்பு கிடைத்தால் அந்த பொய் பாவமல்ல, புண்ணியம். அதேபோல் உண்மை பேசுவதால் ஒருவருக்கு இழப்பு, காயம் ஏற்பட்டால் அந்த உண்மை புண்ணியமல்ல, பாவமாக கருதப்படும். 94வது போதனை, மனிதன் எப்போதும் செயலில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வெற்றி கிடைத்தாலும் தோல்வி வந்தாலும் கர்மத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது. 95வது போதனை, வாழ்க்கையை ஒரு திருவிழாவைப் போல மகிழ்ச்சியாக வாழுங்கள். காரணம், வாழ்க்கையில் எதற்கும் மிகுந்த தீவிரமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை ஒரு நாள் முடிந்தே தீரும். வித்தியாசம் இதுதான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிரித்துக்கொண்டே வாழ்ந்தீர்களா
அல்லது அழுது கொண்டே வாழ்ந்தீர்களா? 96வது போதனை, தன்னைத்தானே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களை விட உங்களை அதிகமாக நேசிப்பவர் யாரும் இல்லை. 97வது போதனை, வாழ்க்கையில் எப்போதும் துயரம் வந்தாலும் உலகத்திடமல்ல, இறைவனிடமே உதவி கேளுங்கள். உலகம் ஒருபோதும் உங்களுடன் இருப்பதில்லை, ஆனால் இறைவன் ஒருபோதும் உங்களை விட்டு செல்ல மாட்டான். 98வது போதனை, பயத்தில் வாழ்வதை முற்றிலும் கைவிடுங்கள். எவ்வளவு அதிகம் பயப்படுகிறாரோ உலகம் அவரை அதே அளவு பயமுறுத்தும். பயபுள்ளி மனிதன் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. 99வது போதனை, அதிகமாக யோசிப்பதை நிறுத்துங்கள். மிகுந்த யோசனை செய்வோர் ஒரு நாள் தம்மையே அழித்துக் கொள்வார்கள். அதிகம் யோசிப்பவரின் அனைத்து மகிழ்ச்சிகளும் முடிந்துவிடும். நீங்கள் எவ்வளவு குறைவாக யோசிப்பீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 100வது போதனை, எப்போதும் உங்கள் மேலும் உங்களுடைய இறைவன் மேலும் முழு நம்பிக்கை வைத்திருங்கள். அப்பொழுது வாழ்க்கையின் ஒவ்வொரு சிரமத்திலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவீர்கள். ஒவ்வொரு வெற்றியையும் அடைவீர்கள். உங்கள் மேலும் இறைவன் மேலும் முழு நம்பிக்கை இருந்தாலே போதும்.